வணக்கம் நண்பர்களே. இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். புதிய நண்பர்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் மீண்டும் சொல்கிறேன். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் லைன் கொடுக்கும்போது நம்ம எப்போயுமே பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணோம்னா, உதாரணத்துக்கு இப்போ 20/20 5 ஆம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, ஆடியோ போர்டுக்கு ப்ளஸ் இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு ரெண்டுமே ஒரே பவர் சப்ளை யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. இப்போ நான் இந்த ஆம்பிளிஃபையரில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 20/20 வந்து இந்த ஆடியோ போர்டுக்கு கொடுத்தாச்சு. இந்த 12/12 0.12 மட்டும் எடுத்து நம்ம இந்த 12 வோல்ட் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் லைனில் கொடுத்தாச்சு. இது வந்து ஏசி லைனு இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ இந்த போர்டுக்கு ஸ்பீக்கர் இன்புட், இந்த ஆடியோ போர்டில் இன்புட் கொடுத்துட்டு அவுட்புட்டை எடுத்து அந்த ஸ்பீக்கர் டெர்மினலில் கொடுத்தாச்சு. இப்போ என்ன செய்யணும்னா, இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன்லேருந்து இங்கேக்குள்ளே ஒரு கிரவுண்டு வரும். இந்த கிரவுண்டு வந்து இங்கனுக்குள்ளே நான் எழுதிக்காங்க பார்த்தீங்களா, இந்த கிரவுண்டை எடுத்துகிட்டு கொண்டு போய் இந்த ஆடியோ போர்டோட கிரவுண்டில் இணைக்கணும். இதை இந்த இடத்துல இணைச்சா தான் இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனை பொறுத்தளவுக்கு ஸ்பீக்கர் அவுட்புட்டில் டிசி வோல்ட் வந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக வேலை செய்யும். இதை எர்த்தை வந்து நம்ம கொடுக்க மாட்டோம்னா இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனை பொறுத்தளவுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணாது. மற்றபடி பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணும்போது டிலே இதெல்லாம் வேலை செய்யும். அதாவது உடனே ஆன் ஆகாது, கொஞ்சம் லேட்டாக ஆன் ஆகும். அதே மாதிரி ஆஃப் ஆகும்போது கட்டப்பில் ஆகும். ஆனால் டிசி வோல்ட் வரும்போது மட்டும் இது கட்டப் ஆகாது. நீங்கள் அதனால தான் என்ன சொல்கிறேன், இந்த கிரவுண்டை வந்து இங்கே இணைக்கணும். இந்த கிரவுண்டு என்ன கிரவுண்டுனா, நம்ம இந்த 20/20 வந்து டிசி ஆக்கி மைனஸ் வோல்ட்டு ப்ளஸ் வோல்ட் எடுத்து நடுவில் சென்டரில் கிரவுண்டு எடுக்கிறோம்ல, அந்த கிரவுண்டு தான் நான் இந்த இங்கே கொண்டு வந்திருக்கேன். சரி, இந்த போர்டில் மட்டும் தான் இப்படி கொடுக்கணுமான்னு கேட்டால் எல்லா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன்லையும் அதே மாதிரி தான் பண்ணணும். இப்போ இதே சில ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் நான் காட்டுறேன் பாருங்க. உதாரணத்துக்கு இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன், இது வந்து ஃபீடெக் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன். இது பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 24/0 கொடுக்க சொல்லியிருக்காங்க ஏசி வோல்ட்டு. அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்வோம், இப்போ இந்த 20/20 இந்த டேப்பிங்லேருந்து இந்த போர்டுக்கு இன்புட் கொடுப்போம்ல, அங்கேருந்து நம்ம எடுத்து இந்த இடத்துல கொடுத்துறோம். 20/20 கொடுத்துட்றோம். அப்படிங்கும்போது கிரவுண்டை இணைக்கணுமான தேவை கிடையாது. ஏன்னா இந்த ஆடியோ போர்டும் பார்த்தீங்கன்னா ஒரே வைண்டிங் தான், இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனும் ஒரே வைண்டிங் தான். அப்படிங்கும்போது இந்த கிரவுண்டை இணைக்க தேவையில்லை. ஆனால் இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையரோட வைண்டிங் பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ போர்டு கொடுத்துருக்கோம். இன்னொரு 12/12 லைனை பார்த்தீங்கன்னா தனியாக இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் மட்டும் கொடுத்துருக்கோம். அப்படிங்கும்போது கண்டிப்பாக கிரவுண்டை இணைக்கணும். இணைக்கலைன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வேலை செய்யாது. இது நான் ஆல்ரெடி டெஸ்டிங் வீடியோவோட போட்டிருக்கேன். அந்த நம்ம நண்பர்கள், பல நண்பர்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இந்த எண்ட் ஸ்க்ரீன் அல்லது இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் சீரீஸில் வந்து நம்ம ப்ளே லிஸ்ட்டில் இருக்கும். தேவைப்பட்ட நண்பர்கள் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இது உங்களுக்கு தகவல் சொல்லணும்னு நினச்சேன், அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ண நண்பர்களே. இப்போ இந்த ஆம்பிளிஃபையரை பொறுத்தளவுக்கு நம்ம ஆடியோ போர்டு ஃபிட் பண்ணிட்டோம். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு லைனுக்கு கொடுத்தாச்சு. இந்த எர்த்து லைன் மட்டும் கொடுத்தா வேலை முடிச்சு. அடுத்து இந்த மினி டீ கோட்டரை மட்டும் நம்ம இந்த இடத்துல நம்ம ஃபிட் பண்ணோம்னா இதில் வந்து லைன் நம்ம எடுத்துக்கலாம். அது இல்லாமல் எங்களுக்குள்ள ஒரு சப்பு இருக்குது, ஆடியோ போர்டு ஒன்று வைக்கணும். இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. அந்த வேலை பார்க்கும்போது ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். அவ்வளோதான் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.